வெல்கம் டு சேஷாத் வேவ். தமிழ் சினிமாவில் ஜெயம் படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் தான் ரவி. அந்த படத்தோட வெற்றியால் அப்படத்தின் தலைப்பு அவரின் பேருக்கு பின்னால் ஒட்டிக்கிருச்சுங்க. அதன் பின் தொடர்ந்து பல திரைப்படங்களை நடிச்சிருந்தாரு. இதுல 50% படங்கள் வெற்றி தான். அதிலும் தனி ஒருவன், கோமாளி, பொன்னியின் செல்வன் ஆகிய படங்கள் நல்ல வசூலை பெற்றுக் கொடுத்துச்சு. பொன்னியின் செல்வன் வெற்றிக்கு பிறகு ஜெயம் ரவிக்கு பல பட வாய்ப்புகள் பெற்று கொடுத்துச்சு. அதுல பல படங்களை ஜெயம் ரவியின் மாமியாரே தயாரிச்சாங்க. எனவே தற்போது மற்ற தயாரிப்பாளர்களின் படங்களில் ரவி நடிக்கிறது கிடையாது. பொன்னியின் செல்வனுக்கு பின் வெளியான அகிலன், சைரன் ஆகிய படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் ஊத்திக்கிச்சு. இதுல சைரன் பட தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் லாபத்தை கொடுத்ததாகவும், படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் அதிபர்களுக்கு படம் நஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில் தான் இயக்குனர் பாண்டியராஜ் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லி படம் டேக் ஆஃப் ஆனது. ரவியின் மாமியாரே தயாரிப்பது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் 15 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஜெயம் ரவி இனிமே நான் என்னோட சம்பளம் 25 கோடி அப்படின்னு சொல்லிட்டாராம். இதனால அதிர்ச்சியான மாமியார் அப்படத்திலிருந்து பின்வாங்கிட்டாங்க. எனவே சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்திடம் சென்று அந்த கதையை ஓகே சொல்லி செய்துவிட்டார் பாண்டியராஜ். அதோடு விஜய் சேதுபதிக்கு இந்த கதை மிகவும் பிடித்து போக அந்த கதையில அவர் நடிக்க இருக்கிறாரு. கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை போன்ற கிராமத்து ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் பாண்டியராஜ். தோல்வி படங்களை கொடுத்தும் சம்பளத்தை ஏற்றி நல்ல கதைகளை ஜெய ரவி இழந்து வரார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு பக்கம் பல வருடங்களுக்கு பின் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடித்த மகாராஜா படம் ஹிட் அடிச்சிருக்கிறதுனால இனிமே தொடர்ந்து ஹீரோவா நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.